கண்ணியத்தென்றல் காயிதே-மில்லத் பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவ வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ள திருமாவளவன், பாஜகவைப் போல பாமக வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது அக்கட்சிக்காக பஞ்சாயத்து செய்பவர்கள் மூலம் இன்று வெளிப்படையாக தெரிந்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அறிவித்திருப்பதைப் போல கண்ணியத்தமிழர் காயிதே-மில்லத் அவர்களின் பெயரிலும் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் முழங்கியவர். தமிழின் சிறப்புகளை வட இந்தியர்களும் உணரக்கூடிய வகையில் எடுத்துரைத்தவர். சமூக நல்லிணக்கத்திற்காக பெரிதும் பாடாற்றியவர். ஆகவே அவருடைய பெயரில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க காலத்தில் இடதுசாரி சிந்தனையாளர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது, ஆதரவை பெற்று வளர்ந்தது, எழுச்சி பெற்றது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு வலதுசாரி இயக்கமாக மாறிவிட்டது என்பது, அதன் அடிப்படையில் பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அம்பலமாகி இருக்கிறார்கள் என்பது தமிழ் மக்களுக்கு வெளிச்சமாகி இருக்கிறது.